காலம் ஒருவருக்கு எத்தனை வாய்ப்பு வசதிகளை கொடுத்தாலும் அவர் எல்லோருக்கும் பிடித்த மனிதராக இருப்பதில்லை. அதே காலம் சிலருக்கு எல்லா தடைகளையும் ஏற்படுத்தும், சங்கடங்களை உருவாக்கும், சோதனைகள் வரும் என்றாலும் சமூகம் அவர்களை போற்றி மகிழும், உயரத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கும். காரணம், அத்தனை சோதனைகளுக்கு மத்தியிலும் சமூகத்தை நேசிக்கும் அவர்களது பெருந்தன்மை, தியாக உள்ளம். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் நல்ல கண்ணு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. சுயநலம் கொடிகட்டி பறக்கும் இந்த காலத்திலும் தன் பெயருக்கு ஏற்றபடி ஒரு நல்ல மனிதராக, மானுடம் போற்றும் ஒரு மகானாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் 100 வயதை எட்டியிருக்கும் நிலையிலும் காலம் அவரை தன்னோடு பத்திரமாக அரவணைத்து பாதுகாத்து வருகிறது. கடந்த 1925ஆம் ஆண்டு அன்றைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தோழர் நல்ல கண்ணு. காலமெல்லாம் இவர் அப்பழுக்கற்ற ஒரு நல்ல மனிதராக திகழ்வார் என்பதை முன்கூட்டியே உணர்ந்துதானோ என்னவோ நல்ல கண்ணு என அவருக்கு அவரது பெற்றோர் நல்ல பெயரை சூட்டியிருக்கிறார்கள். உயர்நிலை பள்ளியில் படித்த காலத்திலேயே அவருக்கு ஆசிரியராக இருந்தவர் பொது உடைமை கருத்துக்களையும் சொல்லிக் கொடுத்து நல்ல கண்ணுவின் அறிவு பார்வையில் மேலும் வெளிச்சம் பாய்ச்சி இருக்கிறார். அதனால்தான் பாரதியார், திருவிக, விவேகானந்தர் போன்ற அறிஞர்களின் படைப்புகளை உவகையோடு அவர் உள்வாங்கி இருக்கிறார். பள்ளி பருவத்தில் காந்தியவாதியாக திகழ்ந்த நல்ல கண்ணு அதன் பிறகு பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு 18 வயது ஆகும் போதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். சுதந்திர போராட்டம் அப்போது தீயாய் கொழுந்துவிட்டு எரிந்த காலம் அது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் சக மாணவர்களை திரட்டி அவர் களம் அமைத்து போராடியிருக்கிறார். நாடு சுதந்திரம் பெற்ற காலத்தில் உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்ற வீரியமிக்க போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்தது. அது ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டமாகவே இருந்தது. இந்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக தொடரப்பட்ட நெல்லை சதி வழக்கில் நல்ல கண்ணு சேர்க்கப்பட்டார். கைது என்றால் இன்றைய போராட்ட கைதிகளை திருமண மண்டபங்களில் அடைத்து வைத்து மதிய உணவு கொடுத்து மாலையில் அனுப்பி வைப்பது போன்ற கைது நடவடிக்கை அல்ல. காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சித்திரவதைகளும் அடக்குமுறைகளும் என வாட்டி வதைப்பது போன்ற கைது நடவடிக்கை அது. நல்ல கண்ணுவோடு சேர்ந்து போராட்டம் நடத்தியவர்கள் தப்பிச் சென்றதால் அவர்கள் எங்கே என கேட்டு அவரது மீசையை சுருட்டால் சுட்டு பொசுக்கியது போலீஸ். இன்னும் ஒரு படி மேலே போய் மீசை முடி ஒவ்வொன்றையும் கைகளாலேயே பிடுங்கி சித்திரவதை செய்து கொண்டாடியது காவல்துறை. அவர்தான் நல்ல கண்ணு ஆயிற்றே. உயிரே போகும் சூழல் என்றாலும் சக நண்பர்களை காட்டிக் கொடுக்கவில்லை அந்த கடமை வீரன். தோழர் நல்ல கண்ணுவின் அரசியல் பயணத்தில் விவசாய சங்கத்தின் பணிகள் முக்கியத்துவம் பெற்றன. கடந்த 1970ஆம் ஆண்டு நடைபெற்ற நிலமீட்பு போராட்டத்தில் ஒரு சிலரின் கைகளில் இருந்த நிலங்களை மீட்பதற்காக நாடு முழுவதும் போராட்டம் தீயாக பரவியது. அப்போது தமிழகத்தில் மடங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்கள் தொடர்பான விவரங்களை தொகுத்து ஒரு சிறிய புத்தகத்தை வெளியிட்டார் நல்ல கண்ணு. மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. கடந்த 1996ஆம் ஆண்டு முக்குலத்தோர் மற்றும் தலித் மக்களுக்கு இடையே சாதி கலவரம் மூண்டது. இதில் நல்ல கண்ணுவின் மாமியாரும் உயிர் பலி ஆனார். அது கொந்தளிப்பான நேரம், சாதுரியமாக செயல்பட வேண்டிய தருணம். சிறிய தவறு நேர்ந்தாலும் அசம்பாவிதம் தலை தூக்கிவிடும். கத்திமேல் நடப்பது போல் அமைதியை ஏற்படுத்தும் ஆபத்துமிக்க பணியில் ஈடுபட்டார் நல்ல கண்ணு. ஒரு சிலரின் தவறுக்கு ஒரு சமூகத்தையே குற்றவாளியாக்க முடியாது என்பதை மக்கள் மத்தியில் பேசி பதற்றத்தை தணித்தார். இதுபோல் தலித் சமூகத்திற்கு எதிரான பிரச்சனைகள் எழுந்த போதெல்லாம் களத்தில் இறங்கி அவற்றுக்கு தீர்வு கண்ட நிஜமான கதாநாயகன் நல்ல கண்ணு. சமூகத்திற்கு பாடுபட வயது தடையல்ல என்பதை உலகத்திற்கு உறக்கச் சொல்வது போல் தனது 86வது வயதில் தாமிரபரணியில் கனிம வளம் கொள்ளை போவதைக் கண்டு உள்ளம் கொதித்தார். நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினார். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வில் நேரடியாக ஆஜராகி தனது வாதத்தை எடுத்து வைத்து சட்ட வல்லுநர்களையும் அவர் வியக்க வைத்தார். இதன் மூலம் தாமிரபரணி ஆற்றில் நடைபெற்று வந்த மணல் கொள்ளை தடுத்து நிறுத்தப்பட்டது. சிலரது வாழ்க்கையில் வழிநெடுக வசந்தம் வந்து செல்லும். ஆனால் நல்ல கண்ணுவின் வாழ்க்கை பாதையிலோ வழிநெடுக வலிகளும் வதைகளுமே வந்து நின்றன. கடந்த 1942ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற காலத்தில் இந்தியா முழுவதும் கடுமையான உணவு தட்டுப்பாடு நிலவிய நேரம் அது. நெல்லை மாவட்டம் பத்தினிக்கோட்டம் என்ற பகுதியில் உணவு பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதை அறிந்த நல்ல கண்ணு அப்போது செய்தி சேகரிக்கும் நிருபராக இருந்ததால் அது குறித்து மிகவும் துணிச்சலோடு ஜனசக்தி பத்திரிகையில் எழுதி அம்பலப்படுத்தினார். இது அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து பதுக்கி வைக்கப்பட்ட சுமார் 1000 நெல் மூட்டைகள் வெளியே கொண்டு வரப்பட்டன. பஞ்சத்தாலும் பசியாலும் வாடிய மக்களுக்கு அவை விநியோகிக்கப்பட்டன. அதனை இன்றும் நினைவு கூறும் அந்த வட்டார மக்கள் நல்ல கண்ணுவை நன்றியோடு பார்க்கிறார்கள்.
தமிழகத்திற்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் பாடுபட்டதற்காக கடந்த 2022ஆம் ஆண்டு நல்லகண்ணுவிற்கு தமிழக அரசு தகைசால் விருது வழங்கி கௌரவித்தது. ஏற்கனவே தனக்கு கட்சி நன்கொடையாக கொடுத்த 1 கோடி ரூபாயை திருப்பி கட்சிக்கு கொடுத்தது போல் தகைசால் விருதோடு வழங்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையையும் அப்படியே முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்து பணம் வெறும் காகிதம்தான் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார் தோழர் நல்லகண்ணு. மாற்றுக் கட்சியினர் மத்தியிலும் மாசற்ற மாணிக்கமாக சுடர்விடும் அவர் தனது 100வது அகவையில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். வயது என்பது ஒரு காலக்கணக்குதான். தனது துடிப்பான சிந்தனையால், சமூகத்தின் மீது கொண்ட பற்றுதலால் அவர் இன்றும் 18 வயது இளைஞன்தான். எங்காவது பிரச்சனை, போராட்டக்களம் தயாராக இருக்கிறதா என்றால் சொல்லுங்கள். அவரும் வருவதற்கு தயாராக இருக்கிறார். காரணம், அவர் பெயர் நல்லகண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.